பொருட்டோ சீரீஸில் பல வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற உருட்டுகளை பற்றியும் அது உண்மையா ஃப்யூச்சரில் நடக்குமா இல்லையாங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஓஜி சாஸ்கே. சாஸ்கே உச்சியா நருட்டோவில் கம்பீரமாக இருந்த ஒரு கேரக்டர். ஒட்டுமொத்த காகேஸ்க்கும் சாவு பயத்தை காட்டியிருப்பார். மாதராவையே இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். ஒட்டுமொத்த டெய்ல் பீஸ்டையும் கேப்சர் பண்ணியிருப்பார். இப்படி இருந்த ஒரு கேரக்டரை பொருட்டோவில் சின்ன பையன்லாம் போட்டு அடிச்சிருப்பான். என்னதான் பொருட்டோவில் சாஸ்கேவை விட எனிமீஸ் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சாஸ்கேவை எக்கிமோட்டோ கொஞ்சம் ஓவராகவே நர்வ் பண்ணியிருப்பார். நருட்டோவையாச்சு டீசெண்டாக கவாக்கி சீல் பண்ணிட்டாருன்னு சொல்லி முடிச்சு வைப்பாங்க. ஆனால் சாஸ்கே கிளாக்ரிம்ஸால் கடி வாங்கிட்டு மரமாகி இருப்பார். சாஸ்கே ஃபேன் சாஸ்கேக்கு ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்காதா, பொருட்டோ டிபிவியில் ஒரு நல்ல ஃபைட் சீன் வராதான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நருட்டோக்கு பேரியன் மோட்னு ஒரு பவரப்பை கொடுத்து கெத்து காட்டியிருப்பாங்க. ஆனால் சாஸ்கேக்கு அப்படி ஒன்றையும் கொடுத்த மாதிரி இல்லை. அதனால் நான் கண்டிப்பாக சாஸ்கேக்கு ஒரு ஃபைட் சீன் இருக்கும்னு நம்புகிறேன். சரி, டாபிக் வரேன். சாஸ்கே மறுபடியும் எப்படி அவரோட ரினேகனை அடைய போகிறாரு? இந்த தியரி படி ரினேகன் மட்டும் இல்லை, சாஸ்கே அவரோட ஆமையும் மறுபடியும் அடைய போகிறாரு. அதெல்லாம் எப்படின்னு பார்ப்போம். இப்போது சாஸ்கே டிவைன் ட்ரீயாக மாறியிருக்காரு. இந்த டிவைன் ட்ரீ ஆக்சுவலாக டென்டைல்ஸ் தான். ஸோ டென்டைல்ஸ்க்கு இருக்கிற எல்லா நேச்சரும் இந்த டிவைன் ட்ரீஸ்க்கும் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே ஏகப்பட்ட நேச்சர் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கும். இப்போ இந்த டென்டைல்ஸோட ஷீபாய் டிஎன்ஏ மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் மிக்ஸ்டாகி இருக்குது. இது ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டியாக வேலை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் சாஸ்கே அவரோட ரினேகன் அவரோட ஆமை மறுபடியும் அடைய போகிறாருன்னு சொல்கிறாங்க. இது சாஸ்கே நார்மல் ஹியூமனாக ஆகும்போது நடக்கும்னு இந்த தியரியில் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதெல்லாம் ஃபேன் சர்வீஸ் லிஸ்ட்டில் வரும். ஃபேன்ஸ் தொடர்ந்து கேட்டால் இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணலாம். அட்லீஸ்ட் ஃபில்லர்லையாச்சும் கொடுக்கலாம். ஏன்னா இந்த தியரி கேட்க நல்லா இருந்தாலும் சாஸ்கே நருட்டோவை பேஸ் பண்ணி இப்போது ஸ்டோரி இல்லை. இதனால் இவங்களுக்கு பவர்அப்ஸ் கிடைக்கும்னு ஷியோராக சொல்ல முடியாது. ஒருவேளை ஃபேன்ஸ்க்காக இப்படி ஏதாச்சும் பண்ணால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நருட்டோ கேரக்டர்ஸ் ரிட்டர்ன்ஸ். கண்டிப்பாக ஒரு தடவையாச்சு இந்த நருட்டோ கேரக்டர்ஸோட சபப்பெட்டி எல்லாம் திறக்கப்பட்டு அவங்க எழுந்திருக்கிற மாதிரியும் ஒரோச்சிமாரு அவங்கள அவைக் பண்ணுற மாதிரியும் தம்ப்நெயில்ஸை நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் உண்மையா? இந்த இட்டாச்சி, ஆஷிராமா, டோபிராமா, ஜிராயா மாதிரியான கேரக்டர்ஸால் மறுபடியும் பொருட்டோவில் ரிட்டர்ன் ஆக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங்கை ஆல்ரெடி கொடுத்தாச்சு. நருட்டோ வாரார்க் தான் பல கேரக்டர்ஸ்க்கும் ப்ராப்பர் எண்டிங்காக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள். இட்டாச்சி ஆல்ரெடி அவரோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. லீஃப் வில்லேஜோட த்ரெட்ஸை எலிமினேட் பண்ணிட்டாரு. ரீஅனிமேஷனாக ரீஅனிமேஷன் ஜிட்ஸுவையே பிரேக் பண்ணிட்டாரு. சாஸ்கேக்குள்ளே இருக்கிற ஹேட்ரடை நீக்கி அவரோட பவர் தர்ஸ்டையும் நீக்கியிருப்பார். நருட்டோக்கு ஒரு ஹொக்காகே எப்படி இருக்கணும்னு டீச் பண்ணியிருப்பார். இப்படி இட்டாச்சி அவரோட எல்லா கடமைகளையும் ஆல்ரெடி முடிச்சிட்டாரு. இதே மாதிரி தான் ஒபிட்டோ, டோபிராமா, ஆஷிராமான்னு எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணிட்டாங்க. சில பேர் பண்ணலைனாலும் அவங்களோட பீஸை அட்டைன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே இவங்களை கொண்டு வந்தும் இவங்களை வச்சு பண்ணுறதுக்கு எந்த பிளானும் இல்லை. சும்மா ஒரு நாஸ்டால்ஜியா மூமெண்ட்டை இது க்ரியேட் பண்ணுமே தவிர்த்து வேறு ஒன்றுமே நடக்காது. இதுக்காக இவங்க இந்த கேரக்டர்ஸை கூட்டிகிட்டு வந்தால் அது அந்த கேரக்டரையே கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். இது மட்டும்தான் காரணமானு கேட்டால் இல்லை. இதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய காரணமும் இருக்குது. நருட்டோவை கிரியேட் பண்ணது யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிஷிமோட்டோ தான். பட் பொருட்டோ டிபிவியை அவர் தான் எழுதுறாரான்னு கேட்டால் இல்லை, இதை பண்ணுறது இக்கிமோட்டோ தான். இக்கிமோட்டோவும் கிஷிமோட்டோவும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் கூட அவர் உருவாக்கின கேரக்டர்ஸை இக்கிமோட்டோ யூஸ் பண்ண மாட்டாருங்கிறது தான் உண்மை. இப்படி ஒரு பண்ணுறதுக்கு கிஷிமோட்டோ சைடில் இருந்து எந்த ஒரு காப்பிரைட்ஸும் கேட்க மாட்டாங்க. பட் இக்கிமோட்டோ ஒரு இன்டர்வியூவில் அவர் கிஷிமோட்டோ பண்ணதை மறுபடியும் ரீடூ பண்ண தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருப்பார்.
புது வேர்ல்டு புது கதைகளை எழுத ஆர்வமாக இருக்கிறதாவும் சொல்லியிருப்பார். இதனால தான் இக்கிமோட்டோ இந்த ஒரு முடிவை எடுக்க மாட்டாருன்னு நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். ஆனாலும் இதில் ஜிராயாவை மட்டும் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஜிராயாவோட கோஜிக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறத நமக்கு பொருட்டோவில் ஃபோர் ஷேடோ பண்ணுறாங்க. இன்ன வரைக்கும் கோஜிக்கு ஏன் ஏர்த்தை சேவ் பண்ணணும், ஏன் ஒட்சுசுகிஸ் அண்ட் ஷின்ஜுஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னே தெரியலை. இந்த தாட்ஸை இவருக்குள்ள யார் இன்புட் பண்ணியிருப்பாங்கிற கேள்வி எழும்புது. இந்த தியரிப்படி ஜிராயாவோட தாட்ஸை மெமரிஸை அப்படியே எடுத்து தான் அமடோ கோஜியை உருவாக்குனதா சொல்லப்படுது. இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். அப்போ ஜிராயா பொருட்டோவில் ரிட்டர்ன் வந்துடுவாரா, நருட்டோ ஹொக்காகே ஆகியிருக்கிறத பார்ப்பாரான்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜிராயா வருவாரான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிராயாவோட மெமரிஸ் தாட்ஸ் கோஜிக்குள்ளே இருக்கலாம். கோஜி நருட்டோக்கான மீட்டப்னு ஒன்று கண்டிப்பாக நடக்கும். அப்போ கோஜி நருட்டோவை பார்த்து சந்தோஷப்படுவார். இது நருட்டோக்கு ஜிராயா தன்னை கங்க்ராட்ஸ் பண்ண ஃபீலிங்கை கொடுக்கும். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொருட்டோ டெத். பொருட்டோ சீரீஸோட எண்டில் டெத் ஆவாருன்னு பல ரூமர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நானும் பல வீடியோஸ் போட்டிருப்பேன். முக்கியமாக இவருக்கு ஷீபாய் ஏன் ஹெல்ப் பண்ணுறாரு, ஷீபாய் தான் ஃபைனல் வில்லனாங்கிற பல தியரிஸ் இருக்குது. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு பார்ப்போம். முதல்ல ஷீபாய் பொருட்டோவை சேவ் பண்ணுறத மொமுஷிகி ஜூரான்னு பல கேரக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இவர் ஏன் பொருட்டோவை காப்பாற்றணும், பொருட்டோக்கும் இவருக்கும் என்ன கனெக்ஷன்னு பார்ப்போம். ஷீபாய் வெறும் ஒட்சுசுகி மட்டும் இல்லை, பல டைம்லைனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சுப்ரீம் பீயிங்காக இருக்கார். இதை தாண்டி இந்த ஒட்சுசுகிஸ் ஷின்ஜூஸ் மாதிரியான வில்லன்ஸ் எல்லாரும் ஷீபாய் கிரியேட் பண்ண இந்த டைம்லைனையே நாசம் பண்ண பார்க்குறாங்க. இதை பண்ணிட்டா இவர் இவ்வளோ வருஷமாக கிரியேட் பண்ணி வச்சுருந்த கிரியேஷன்ஸ்கெல்லாம் ஆபத்தாக முடிஞ்சிடும். இவர் மறுபடியும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால தான் ஷீபாய் இந்த வில்லன்ஸை காலி பண்ண நினைக்கிறாரு. அதுக்கு நேரடியாக ஷீபாய் எந்த ஒரு ஈவெண்ட்ஸ்லையும் தலையிட முடியாது. அப்படி வந்துட்டா ஒட்டுமொத்த டைம்லைனும் கொலாப்ஸ் ஆகிடும். இதனால் இவர் பொருட்டோவை ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறாரு. ஒரு கேமை இவர் பொருட்டோவை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஷீபாய் மற்ற ஒட்சுசுகி மாதிரி பிளானட்டை ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கல. இவருக்கு சிம்பிளாக தேவைப்படுறது பவர்ஸ் மட்டும்தான். இதை பொருட்டோவை வச்சு அவரால் எடுக்க முடியுங்கிற மாதிரி காட்டலாம். இதை இக்கிமோட்டோ கிஷிமோட்டோவோட ப்ரீவியஸ் ஒர்க்கான சாமுராய் 8 அப்படியே ஆட்டைய போடுறாரு. சாமுராய் 8லையும் இதே மாதிரி தான் ஸ்டோரியை கொண்டு போயிருப்பார் கிஷிமோட்டோ. பொருட்டோ சாமுராய் 8ஓட அப்பட்டமான காப்பியாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அதை வச்சு தான் இந்த தியரியை நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை பொருட்டோவில் ஷீபாயை வில்லனாக போர்ட்ரே பண்ணால் ஷீபாய் உருவாக்குன இந்த ஒரு சைக்கிளை பொருட்டோ பிரேக் பண்ணணுங்கிற மாதிரி ஸ்டோரி போகலாம். இந்த சைக்கிளை பொருட்டோ பிரேக் பண்ணணும்னா பொருட்டோ உயிரோடு இருக்கக்கூடாது. ஏன்னா ஷீபாய்க்கு பொருட்டோ உயிரோட தேவை. இது ஆப்போசிட்டாக நடந்தால் ஷீபாயோட பிளான் சொதப்பிக்கும். கிளைமேக்ஸில் ஒன்று பொருட்டோ இறந்து போகணும், அப்படி இல்லைன்னா ஷீபாயை டீத்ரோன் பண்ணிவிட்டு பொருட்டோ ஒரு ஷீபாய் லெவல் பீயிங்காக மாறி அவரோட பொசிஷன்லேயே உட்காரலாம். எப்படி பார்த்தாலும் பொருட்டோ அவரோட ஃபேமிலியோட சேர மாட்டார். ஒன்று சாவார், இல்லைன்னா ஹையர் டைமென்ஷனுக்கு போவாருன்னு தான் எனக்கு தோணுது. இதுதான் நடக்கும்னு இல்லை. இந்த கதையை இக்கிமோட்டோ மாற்றக்கூட செய்யலாம். ஒயிட் குராமா. இந்த ஒரு தம்ப்நெயிலையோ தியரியவோ கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. வெள்ளை கலரில் இருக்கிற குராமாவை நருட்டோ வச்சிருக்கிற மாதிரி இந்த இமேஜ் அமைஞ்சிருக்கும். இது நடக்குமான்னு கேட்டால் முதல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினச்சேன். பட் இப்போது இதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. அதாவது நருட்டோக்குள்ள குராமா பேரியன் மோடோட சைடு எஃபெக்ட்ஸால் அழிஞ்சிருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இந்த குராமா திரும்பி ரிட்டர்ன் வராதுன்னு நினைக்கும்போது தான் குராமாவோட ரிட்டர்ன்ஸை நமக்கு காட்டுறாங்க. ஆமாம், இந்த குராமா ஹீமாவரி மூலமாக தான் ரிட்டர்ன் ஆச்சு. அப்படி ரிட்டர்ன் ஆனதும் சாதாரணமான முறையில் இல்லை, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வேலை தான் குராமாவோட ரிட்டர்னுங்கிறது இருந்துச்சு. ஆமாம், ஹீமாவரி எந்த ஒரு சீலிங் மூலமாகவும் குராமாவை பொசஸ் பண்ணலை. இவங்க தான் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ஜிஞ்சுருக்கியாக இருக்காங்க.
ஏன்னா பேர்த்தில் இருக்கும்போதே குராமாவோட சாக்ரா ஹீமாக்குள்ளே ஸ்டோர் ஆகி இருக்கு. நாளடைவில் ஹீமாக்குள்ள இந்த சாக்ரா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகிட்டு இருந்திருக்கு. பொதுவாகவே ஒரு டெயில் பீஸ்ட் டெத் எல்லாம் ஆகாது, ஏன்னா இது பியூர் சாக்ராவாக இருக்குது. அதோட சாக்ரா வேனிஷ் ஆகிட்டா டெயில் பீஸ்ட்டும் வேனிஷ் ஆகி அந்த சாக்ரா ஃபார்ம் ஆனால் மறுபடியும் வந்துடும். குராமா அழிஞ்சதுக்கான முக்கிய ரீசன் குராமாவோட சாக்ரா பேரியன் மோடால் வேனிஷ் ஆகி இருக்கும். இது ஃபார்ம் ஆக பல வருஷங்கள் ஆகுங்கிறதால குராமாவோட ரிட்டர்ன்ஸ் இப்போதைக்கு இருக்காதுன்னு நம்ம நினச்சிருப்போம். பட் ஈமாக்குள்ள இந்த குராமாவோட சாக்ரா ஒரு குட்டி குராமா அளவுக்கு ஃபார்ம் ஆகி இருக்கு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஈமா ஒரு நேச்சுரல் ஜிஞ்சுருக்கி. மீனிங் குராமா ஹீமாக்குள்ள சீல் பண்ணப்படலை. பொருட்டோவும் மொமுஷிக்கியும் எப்படி இருக்காங்களோ, காகுயாவும் டென்டைல்ஸும் எப்படி ஒன்றா இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் ஹீமாவும் குராமாவும் ஒன்றா இருக்காங்க. இதனால் ஹீமாவை ஒரு கர்னல்னு தான் சீரீஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கும் வெள்ளை குராமாக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்கலாம். சொல்கிறேன். நருட்டோக்குள்ளே இருந்த குராமா பியூர் ஃபார்ம் ஆஃப் சாக்ராவாக இருந்துச்சு. பட் ஈமாக்குள்ளே இருக்கிற குராமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இது ஆகுரமோ ஆமரோட சாக்ராவோட மிக்ஸ் ஆகியிருக்கு. இவங்களோட சாக்ராங்கிறது குராமாவையே நிறைய ஆல்டர் பண்ணி இருக்கலாம். இது இன்னும் இந்த குராமா சாக்ராவை பியூரிஃபை பண்ணி இருக்கலாம். இந்த பியூரிஃபை சாக்ராவை குறிக்கிற விதமாக வேணால் குராமாவோட கலர் மாற்றப்படலாம். பட் அது இப்போ இல்லை. கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் கிட்ட ஹீமாவோட குராமா எவால்வ் ஆகலாம். அப்போ இந்த ஒயிட் குராமாவை நமக்கு காட்டலாம். ஒருவேளை ஹீமா மேலே இக்கிமோட்டோ பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலைன்னா இது ஆரஞ்சு குராமாவே இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஹீமாவை இன்னும் பவர்ஃபுல்லாக ஜூராவை விட பவர்ஃபுல்லாக காட்டணும்னா இந்த எவால்வ்டு குராமா கான்செப்டை யூஸ் பண்ணலாம். இல்லைனா குராமா ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தியரிஸில் எது உண்மையாக வாய்ப்பு இருக்குது? உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.